பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ். இன்றைய உலகத்தில் கலை என்பது ஒரு உலகளாவிய தகவல் தொடர்பு மொழியாக இருக்குது. சின்ன வயசுலே பிள்ளைகளோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவுற மிக முக்கியமான கருவிகளில் ஒன்று தான் கலை. இது ஒரு குழந்தையோட கற்பனை, படைப்பாற்றல், தன்னம்பிக்கை, பொறுமை, ஒழுக்கம் இதையெல்லாம் வெளியே கொண்டு வருது. அப்படி ஒவ்வொரு பிள்ளைக்குமான வளர்ச்சியை தீர்மானிக்கும் கலைகளை உலகமெங்கும் பல நிறுவனங்கள் சிறப்பாக கற்றுக் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. அந்த வகையில் ஒரு சிறந்த நிறுவனமாக சென்னை பாலவாக்கத்தில் செயல்பட்டு வருது பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ். பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் என்னுடைய 2 பசங்களையும் நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக படிக்க வச்சுட்டு இருக்கேன்னா, அங்கே எதுக்காக நான் போனேன்னா மகேஷ் சாரை நமக்காக தான் நான் போனது. ஏன்னா ஒரு டீச்சர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மகேஷ் சார்னு சொல்லுவேன். நான் இங்கே 8 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். எனக்கு இங்கே என்ன பிடிக்கும், எது நல்லா வருது அப்படி சொல்லி எனக்கு நல்லா அவங்க டீச் பண்ணுவாங்க. மகேஷ் மாஸ்டர் எனக்கு நிறையவே சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க மற்ற டீச்சர்ஸுமே எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு இங்கே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் டைம் அந்த படிக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இங்கே இருந்தால் எதுவும் இருக்காது. ஸோ இங்கே நல்லா இருக்கும் கொஞ்சம் நேரம். நான் கிளாஸ் 6 படிக்கிறேன். நான் இங்கே ஜாயின் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஜாயின் பண்ணுறப்ப level 2ல இருந்தேன். பட் இப்போ நான் level 4ல இருக்கேன். நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஷேடிங் தான் தெரியும். பட் இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஷேடிங், போஸ்டர் கலர், வாட்டர் கலர், கேன்வஸ், அக்ரிலிக் நிறைய கற்றுக்கிட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என் மாஸ்டர் தான். அண்ட் வெரி 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 மச் தேங்க்யூ மாஸ்டர். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கே நான் 5 to 6 மந்த்ஸாக இங்கே கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆயில் பேஸ்ட், பென்சில் டிராயிங் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே வந்துட்டுருக்கேன். நான் இங்கே நிறைய விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டேன். எனக்கு சும்மா வரைய மட்டும் தான் தெரியும். இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய மீடியம், ஆயில் பேஸ்டல், வாட்டர் கலர் அந்த மாதிரி நிறையா கற்றுக்கிட்டேன். இப்போ எனக்கு எதாவது ஸ்கூலில் காம்படிஷன் இருந்தாலும் சார் எனக்கு அடுத்த நாளே வரைஞ்சி கொடுப்பாரு. அதை வச்சு நான் வரைஞ்சி நிறைய ப்ரைஸஸ் எழுதியிருக்கேன். சார் எனக்கு நிறைய புது விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான. தேங்க்யூ. நான் 11th படிக்கிறேன். எனக்கு நார்மலாகவே ட்ராயிங்கில் நிறையா இன்ட்ரெஸ்ட். இங்கே நான் இன்ட்ரெஸ்ட் நிறையா கற்றுக்கிட்டு நிறைய மோச்சர் பெயிண்டிங்கும் கற்றுக்கிட்டேன். இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. இங்கே ஆரம்ப நிலையில் எதுவும் தெரியாமல் வந்து சேர்ற மாணவர்கள் முதல் ஓவியராக மாறிய பிறகும் மேலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி வந்து சேர்ற ஓவியர்கள் வரை பலருக்கும் உகந்த சிறந்த பயிற்சி கூடமாக இருக்கு பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ். என் பொண்ணு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கா. கிளாஸில் ஒரு 3 to 4 கிளாஸஸாக வந்துட்டு இருக்கா. டீச்சர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் அவளுக்கு கிளாஸ் வர ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னும் கொஞ்சம் நாள் ஆக அவள் நல்லா இம்ப்ரூவ் ஆவான்னு நினைக்கிறேன். என்னுடைய குழந்தைங்க 2 பேருக்கும் ஒரு இண்டிபெண்டான ஒரு அட்மாஸ்பியர் நான் எதிர்பார்த்தேன். அதாவது அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை டேப் பண்ணி அவங்களுடைய டேலண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டீச்சர், அதாவது குருன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குருங்கிறவர் குழந்தைங்களுடைய ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் என்னவோ அதை கண்டுபிடிச்சு அதை மேம்படுத்துறது தான் ஒரு குருவுடைய அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவேன். அப்படி பார்த்தா நம்மளுடைய மகேஷ் சார் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹூ அ குரு இஸ். என் டாட்டரோட பேர் தனிஷ்கா. அவள் கிளாஸ் 1 to class 7 வரைக்கும் சார்கிட்ட தான் டிராயிங் கற்றுக்கிட்டா. ஸோ 7 years ஜேர்னி. அதில் மிட்ல கோவிட் டைம் வேறு. ஈவன் கோவிட் டைமில் ஆன்லைன் கிளாஸஸ் கூட ரொம்ப நல்லா நடத்துனாங்க. ஸோ கிளாஸ் 1 to 7 ஜேர்னி ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4 levels ஆஃப் ட்ராயிங்கும் கவர் பண்ணாங்க. அண்ட் எல்லா டைப்ஸ் ஆஃப் மீடியமும் இந்த 4 levelsலையும் கவர் ஆயிடுச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாசோ கிளாஸ்க்கு 4 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் என் ட்ராயிங்ஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே சிம்பிள் டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. டீச்சர்ஸ் இங்கே இருக்கவங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. ஸோ நமக்கு என்ன எதுனாலும் டக்குன்னு சொல்லிடலாம். அண்ட் கரெக்ஷன் எது இருந்தாலும் சொல்கிறாங்க. நம்மளா சேஞ்ச் பண்ணி ஈஸியாக இருக்குது. ஃபர்தராக இது கிளாஸஸ் நம்ம போகும்போது எல்லா மீடியமும் தெரியுமா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் திங் வருது. இவங்களோட எல்லா மீடியம் மட்டும் கவர் பண்ணல சார். அதை தவிர நீங்கள் பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸ் எல்லாம் அதை பேஸ் பண்ணி கிராஃப்ட்ஸும் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது ஹோல்சம் பேக்கேஜாக இருக்குது. எல்லா விஷயங்களும் ஒரே இடத்துல கற்றுக்குறாங்க. உங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்து எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் அந்த ஒரு 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 பறவை எப்படி அழகா பறந்து போகும் கத்துக்கிட்டு அந்த நெஸ்ட்ல இருந்து, அந்த மாதிரி அவளுடைய சிறகுகளை பறக்கிறதுக்கான அந்த பலத்தை கொடுத்தாருன்னு தான் சொல்லுவேன். இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட் அண்ட் she has learned lots of new techniques from Mahesh sir and his wife Miss Venila.
என் பொண்ணு வந்து ஒரு 2.5 இயர்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ணா. அவளுக்கு நார்மலா வந்து ஒரு டிராயிங் வரைய தெரியும். சரி, அவளுக்கு பென்சில் ஸ்கெட்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணப்ப வேற ஒருத்தவங்களோட ஸ்டூடெண்ட் வந்து இங்க நல்லா கத்துக்கிட்டு அவங்க ஒரு ஆர்ட் கேலரியே ஓபன் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி தான் எனக்கு வந்து சாரை பத்தி தெரியும். இங்க நான் போட்டப்ப என் பொண்ணுக்கு வந்து வெறும் பென்சில் ஸ்கெட்சிங் மட்டும் தான் தெரிஞ்சிருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அவளுக்கு கிளாஸ் பெயிண்டிங், அக்ரிலிக் பெயிண்டிங், போஸ்டர் கலர்ஸ், இந்த மாதிரி வாட்டர் கலர்ஸ் சொல்லிட்டு நிறைய, நான் எதிர்பார்த்தது வெறும் இது மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்டடா சொல்லுவாங்க போல இருக்குன்னு நினைச்சேன். பட் ஆனா பியாண்ட் தட் she had learned so many things, so many techniques have been learned from the sir actually. ஹாய், நான் வந்து தியா. நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் 2B படிக்கிறேன். நான் டிராயிங் நல்லா பண்ணுவேன். எனக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு சேஃபான அட்மாஸ்பியர் ஃபார் ஆர்ட்னு சொல்லுவேன். நிறைய ஆர்ட் ஸ்கூல்ஸ் நான் போய் பார்த்துருக்கேன். ஐவ் சர்ச். நிறைய ப்ரோக்ராம்டா இருக்கும், நிறைய டெஸ்ட் கொடுப்பாங்க, அப்புறம் காம்படிஷன் பேஸ்டா இருக்கும். ஸோ இது அனாவசிய காம்படிஷன் இல்லாத அட்மாஸ்பியர்னு சொல்லுவேன். அதாவது காம்படிஷன் எப்பொழுதுமே குழந்தைங்களுடைய டேலண்ட்ஸை மேம்படுத்துவதற்காக இருக்கணுமே வழியா அவங்களுடைய சிறகுகளை கட் பண்றதுக்காக இருக்கக்கூடாது. ஸோ இந்த அட்மாஸ்பியர்ல ஷீ ஹேட் ஆல் த ஃப்ரீடம் அண்ட் தே வர் டேக்கன் ஃபார் லாட்ஸ் ஆஃப் காம்படிஷன்ஸ் ஆல்சோ, வெளியில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. பட் ஸ்கூல்ல வந்து ஒரு ரொம்ப ஃப்ரீயான என்வாயன்மெண்ட் இருந்தது. கிளாஸ் பெயிண்டிங் கத்துக்கிட்டு இருக்கா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் கத்துட்டு இருக்கா, அக்ரிலிக், கிரேயான், கலர் பென்சில், வாட்டர் கலர்ஸ், அப்படின்னு நிறைய ஸ்டேஜஸ் தே ஹவ் கான் த்ரூ. ஸோ நிச்சயமா உங்க குழந்தைங்களை அவங்களுடைய இண்டிவிஜுவல் டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லாம அவங்களுடைய ஆர்ட் ஸ்கில்ஸ் வளர்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் இஸ் அ குட் சாய்ஸ் அண்ட் மகேஷ் இஸ் அ வெரி குட் குரு. அப்புறம் டீச்சர்ஸ் பத்தி சொல்லணும்னா சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லி மட்டும் இல்ல, அதை தவிர இருக்க மிச்ச டீச்சர்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அண்ட் வந்து ரிசப்ஷன்ல இருக்க மேம் எடுத்தீங்கன்னா கூட ஒரு நாள் பசங்க வரலைன்னா அவங்க கால் பண்ணி ஏன் வரலன்னு கேட்கறதுல இருந்து, அப்புறம் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணாத ஒர்க்ஸை ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் இவங்களோட முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்டா நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா வந்து இங்க சேர்ந்தாங்களா அவங்களுக்கு வந்து ஃபுல் சம்மா எல்லா விஷயங்களும் அவங்க அட் அ டைம் கத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் த ஹோல் டீம் ஆஃப் பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ். ஒரு சார் அப்படின்னா ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ஆக்சுவலி பேஷன்ஸ். அவர்கிட்ட அந்த பேஷன்ஸ் லெவல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ குழந்தைங்களையும் சமாளிக்கிறார். ஒரு 4 to 5 இயர்ஸ் கிட்ஸ்லேருந்து இங்கே வராங்க. அவ்வளோ குழந்தைங்களுக்கும் ப்ராப்பராக அந்த பேட்ச் லெவல் அவங்களோட கேப்பபிலிட்டி என்னன்னு அதை ப்ராப்பராக அசைன் பண்ணி அவங்க அந்த குழந்தைங்களுக்கு இந்த லெவலில் போடணுன்ற இந்த டெக்னிக்ஸ் என்ன சொல்லி கொடுக்கணும், எப்படி பண்ணால் அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்றத ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணியிருப்பாரு. இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா எவ்ரி மந்த் வந்து அவரோட சிஸ்டமேட்டிக் ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு சிலபஸ் மாதிரி அனுப்புவார். இந்தந்த டேஸ்ல இதெல்லாம் நாங்கள் கவர் ஆகணும்னு. இன்கேஸ் அந்த குழந்தையால வர முடியல, அது கவர் பண்ண முடியலன்னா அந்த வீக்லி 2 கிளாஸஸா இல்லாம அந்த குழந்தைய 3 கிளாஸஸ் 4 கிளாஸஸ் கூட இன்ட்ரெஸ்டடா இருந்தா வந்து அதை முடிக்க வச்சுட்டு அடுத்ததுக்கு எடுத்துட்டு போவாரு. ஸோ ரஷ்ஷிங்கே இருக்காது. ப்ராப்பரா அந்த குழந்தை அந்த ஒரு திங்க வந்து கரெக்டா கத்துக்கிட்டாள்னா அதுக்கப்புறம் அடுத்தது அவளை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தப்ப என் பொண்ணு வந்து ஸ்டேஜ் லெவல் 2ல இருந்தா. இன்னைக்கு வந்து அவள் லெவல் 4ல இருக்கா. ஆக்சுவலி என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு த சார், பிகாஸ் அவ இவ்வளோ டெவலப் ஆனது சாரால மட்டும்தான். என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல வந்து அவளோட ஏஜ் லெவல்ல அவ தான் எக்ஸலா இருக்காளே, அதுக்கு ஃபுல் கிரெடிட் வந்து சார் தான். அவ அட்டன் பண்ற எந்த காம்படிஷனா இருந்தாலும் அவ ஜெயிக்கிறா, அதுவும் ஃபுல் கிரெடிட் சாருக்கு தான். தேங்க்ஸ் அ லாட் அண்ட் ப்ளீஸ் மேக் யுவர் கிட்ஸ் ஆல்சோ ஜாயின் இன்டு திஸ் பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ். இங்கே வர்ற ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த லெவலில் திறமை இருக்கோ அந்த லெவலில் இருந்து அடுத்த கட்டத்துக்கான சிறப்பு பயிற்சிகளை கொடுக்குறாங்க. ஓவியக்கலை பிரதான பயிற்சியாக இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் கிராஃப்ட் ஒர்க்ஸ்னு சொல்லப்படுற இதர கைவினை பொருட்களை கிரியேட்டிவாக உருவாக்க கற்றுக் கொடுக்கிற பயிற்சியும் இங்கே மிக சிறப்பாக நடக்குது. பென்சில் ஆரம்பித்து பேனா, வாட்டர் கலர், போஸ்டர் கலர், பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங், அக்ரிலிக் பெயிண்டிங்னு அனைத்து விதமான ஓவிய பயிற்சிகளையும் மிகவும் எளிமையான பாடமுறைகளில் மாணவர்கள் கற்றுக்குறாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கான ஆன்லைன் வகுப்புகளையும் இந்த பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் நடத்திக்கிட்டு வருது. மற்ற ஆர்ட் ஸ்கூல்களில் இல்லாத இன்னொரு சிறப்பும் இங்கே இருக்குது. மணல் சிற்பம்னு சொல்லப்படுற அரிய வகை நுட்பக்கலையை இந்த பிகாசோ ஸ்கூல் தன்னோட மாணவர்களுக்கு கூடுதலாக கற்றுக் கொடுக்குது. வழக்கமான கலை நுட்பங்கள், நுணுக்கங்கள் எல்லாத்தையும் கற்றுட்டாலும் இது மாதிரி கூடுதல் படைப்பாற்றல் மாணவர்களை மேலும் உற்சாகப்படுத்துது. பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் மாணவ மாணவிகளுக்கு பல போட்டிகளை நடத்தி மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவங்க அடுத்த கட்டத்துக்கு உயர வழிவகை செய்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் நடக்கிற ஓவியம் மற்றும் இதர கலை போட்டிகளில் இந்த பள்ளியுடைய மாணவர்கள் கலந்து கொள்ள வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நுணுக்கமான கலைகளை கற்றுக்கிட்டு தேர்ச்சி அடைகிறது மூலமாக ஒவ்வொரு மாணவரும் தன்னோட வாழ்க்கையில் நிச்சயம் ஏதாவது ஒரு உயரத்தை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை பெறுவதோடு அதுக்கான வழிகளையும் கண்டுபிடிக்க இந்த பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் உதவி செய்யுதுங்கிறது மிக சிறப்பான விஷயம். தான் கற்றுக்கிட்ட கலை அறிவை
இப்போ தன்னோட மாணவர்களுக்கு இளம் வயசுலேயே கற்றுக் கொடுக்கிறது மூலமா ஒரு சிறந்த கிரியேட்டிவான சமுதாயத்தை, பாசிட்டிவான இளைய சமூகத்தை உருவாக்க முடியும்னு நம்பிக்கை தெரிவிக்கிறார் திரு மகேஸ்வரன் அவர்கள். இந்த பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் நிறுவனரான இவர் தமிழக அரசின் கலைவளர்மணி விருது வாங்கியிருக்காரு. கும்பகோணம் நுண்கலை கல்லூரியில் இளங்கலையும், சென்னை நுண்கலை கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றவர். சிறுவயது முதலே மணல் சிற்பம், புகைப்படம் எடுத்தல், குறும்படம் தயாரித்தல், வாட்டர் கலர் மற்றும் ஆயில் பெயிண்டிங் போன்றவற்றில் இருந்த அதீத ஈடுபாடு காரணமாக அந்த கலைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு அவற்றுக்காக பல்வேறு பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறார். இன்றைய நவீனத்தின் அடையாளமாக உள்ள அனிமேஷன் துறையிலும் திரைத்துறையிலும் பல ஆண்டுகள் சிறப்பாக பணிபுரிந்த அனுபவமும் இவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய சமூக அக்கறையை வெளிப்படுத்தும் விதமா இவர் பல்வேறு பள்ளிகள் மற்றும் அருங்காட்சியகங்கள்ல பல கண்காட்சிகளை ஏற்பாடு செய்து நடத்தியிருக்காரு. பொம்மைங்கிற பேர்ல மக்கள் தொலைக்காட்சியில ஒளிபரப்பப்பட்ட குழந்தைகளுக்கான தொலைக்காட்சி நிகழ்ச்சியையும் இவர் தொகுத்து வழங்கியிருக்காரு. இப்போ நம்ம வருங்கால சந்ததியினரின் புதிய தளிர்களை வளர்ப்பதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறாரு. இளம் மூளைகளில் கலைத்திறன்களை புகுத்துறதுக்காக கடுமையா உழைச்சிக்கிட்டு வர்றாரு. ஒரு ஓவியத்துக்கு வந்து எப்படி நிழல் கொடுக்கறது அப்படின்னு நான் சொல்லி தரேன். இதுதான் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முழுக்கால் சட்டையை பயன்படுத்தி ஒரு அழகான சிற்பம் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தரப்போறேன். அடுத்ததா உங்களுடைய புகைப்படத்தை வந்து நீங்க எப்படி வந்து சட்டம் போட்டு அழகா வீட்டுல நீங்க வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லி தரப்போறேன். இறுதியா வந்து இந்த எழுதுகோலை பயன்படுத்தி எப்படி ஓவியம் வரையலாம் அப்படின்னு சொல்லி தரப்போறேன். இது மூணுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்ப நிகழ்ச்சிக்கு போலாமா? வணக்கம் குழந்தைகளே, நான் தான் உங்க பொம்மை மகேஷ். என்ன நிகழ்ச்சியில கவனம் பார்த்துட்டு இருக்கீங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கா? கண்டிப்பா இந்த வாரமும் நீங்க நினைச்ச மாதிரி விஷயங்கள் தான் பண்ண போறேன். இந்த வாரம் என்னென்ன பார்க்க போறோம்னா, கஷ்டமா இருக்குது, ரொம்ப எளிமையா போட்டுலயே வரைபடும். பாத்தீங்கன்னா அந்த பழங்காலத்துல வீடுகளை பாத்தீங்கன்னா இல்லையா பஞ்சவர்ணகிளி பண்ணாதானே? எனக்கு நீங்க கோமாளி ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுக்கு எல்லாம்? எப்படி வரணும்னு தெரியுமா? சொல்லுங்க, எப்படி வரணும் சொல்லுங்க பாப்போம். நான் வந்து கும்பகோணத்துல ஓவிய கல்லூரியில வந்து 5 வருஷம் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு சென்னை எக்மோர்ல வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து டீச்சிங் லைனில் பார்த்தீங்கன்னா டிடிசி டிராயிங் மாஸ்டர் டீச்சர் நீங்கள் ஒரு 3 மந்த்து டிராயிங் பற்றி டீச் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து சைக்காலஜி, குழந்தைங்களுக்கான சைக்காலஜி, குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தரணும் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கேன். ஸோ இதில் வந்து கும்பகோணத்தில் வந்து 5 வருஷம் படித்ததில் வந்து காலேஜில் 5 வருஷம் படித்தது ஒரு விஷயம் இருந்தாலும் வெளியில் நிறையா லேர்ன் பண்ணேன். ஸோ காலேஜை தவிர மற்ற இடங்களில் போய் அவுடோர் ஸ்டடீஸ், ஸோ கும்பகோணத்தை சுற்றி வந்து நிறைய வில்லேஜஸ்லாம் இருக்கும். அங்கெல்லாம் போய் அவுடோரில் போயிட்டு ஸ்பாட்லேயே உட்காந்து சீனரி வரைகிறது, இந்த ஆடு மாடு குதிரைகள்லாம் வரைகிறது, மூமெண்ட் ஸ்டடி, அங்கே பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறவங்க அதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரிலாம் அவுடோர் ஸ்டடி ரொம்ப நிறைய பண்ணுவேன். ஸோ அதில் வந்து நான் டிராயிங் அந்த வில்லேஜில் உள்ள மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து வரைஞ்சி பழக முடிஞ்சுது. ஸோ காலேஜில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் பெயிண்டிங், போஸ்டர் கலர் பெயிண்டிங், ஆயில் பெஸ்டல், ஆயில் பெயிண்டிங், போர்ட்ரேட், அந்த மாதிரி நிறைய ஸ்டடி பண்ணேன். அது ஒரு 5 வருஷம்ன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ எதுவும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் ஃபுல்லாக அது ஸ்டடி பண்ணுறது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. ப்ளஸ் வெளியிலேயே நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் சென்னைக்கு மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணும்போது சிட்டியோட லைஃப் ஸ்டைல், ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் தெரிஞ்சுன்னா அதுக்கான டிராயிங்கில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன். அங்கேயும் அவுடோர் ஸ்டடி நிறைய பண்ணேன். ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் நிறைய கிடச்சிது. எம்எஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில். அங்கே வந்து நிறையா ஈவெண்ட் ஒர்க் நடக்கும், காம்படிஷன் நிறைய நடக்கும், எக்ஸிபிஷன் நிறைய இருக்கும், இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் சம்திங், அது மாதிரி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அது மாதிரி நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணோம். முக்கியமானது வந்து காலேஜ் லைப்ரரி, ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி வந்து ரொம்ப முக்கியமானது. நிறைய கிடைக்காத புக்லாம் அங்கே இருக்கும். ஸோ புக்லாம் நிறையா பார்க்க முடிஞ்சுது. அதெல்லாம் நிறைய ஸ்கில். பிஎஃப் எம்எஃப் வந்து 7 இயர்ஸ் வந்து நிறைய டிராயிங் பற்றி நிறையா லேர்ன் பண்ணேன். நிறைய கற்றுக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து ஜாப். ஸோ முடித்தவொடனே கேம்பஸ்லேயே நான் வந்து ஜாப் வந்துட்டேன். அடுத்து சென்னை டிஎல்எஃப்ல வந்து ஒரு 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். கேம்பஸ் செலக்ட் ஆகி ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இல்லஸ்ட்ரேஷன், கிராஃபிக் டிசைனர், அப்புறம் வந்து இ-லேர்னிங்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அது முடிச்ச உடனே அடுத்தது பூனேக்கு போயிட்டேன். பூனேவில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஃபீல்ட் ஃபுல்லாகவே 2D அனிமேஷன், 3D அனிமேஷன், மேட் பெயிண்டிங், அப்புறம் வந்து அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா லேர்ன் பண்ணுறது. பட் வந்து அனில் நம்பாரி வேண்டிய கம்பெனி வந்து ரிலையன்ஸ் உடைய கம்பெனி அது. அதில் பார்த்தோன்னா அப்போ தான் வந்து இந்த ஹே கிருஷ்ணா, பட் இதில் வந்து லிட்டில் கிருஷ்ணன் வந்துருக்கு, அதெல்லாம் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹே கிருஷ்ணன் ஒரு மூவி ஒன்று இருக்குது, அதில் அனிமேஷன், கிருஷ்ணாவுடைய மூவி. அதில் வந்து அனிமேஷனில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. போயிட்டு என்ன வேணால் ஷேடிங் டீமில் இருந்திருக்கேன், அப்புறம் வந்து லிப்சிங் டீமில் இருந்திருக்கேன், மேட் பெயிண்டிங் டீமில் இருந்திருக்கேன், அனிமேஷன் டீமில் இருந்திருக்கேன், ரெக்கிங் டீம் வந்திருக்கேன், காம்போசிட்டிங், எடிட்டிங், எல்லா டீம்லேயுமே அதில் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. எல்லா ஸ்டேட்லேருந்தும் அங்கே ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்ததுனால நிறைய விஷயங்கள் அங்கே வந்து லேர்ன் பண்ண முடிஞ்சுது. அனிமேஷனில் வந்து நிறைய விஷயங்கள் அங்கே லேர்ன் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து நிறையா 1 மந்த் ஷோ, குரூப் ஷோ அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி என் பையன் ஒருத்தவன்
டிராயிங் கிளாஸ்க்கு லேர்ன் பண்ணு இருக்கான், உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் அனுப்பிச்சுட்றேன், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி விடுங்க அப்படின்னாரு. சரி எனக்கு வந்து சரி நான் கொஞ்சம் டைம் இருந்துச்சு, ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்த பிறகு இங்கே வந்து வீட்டில் வர சொல்லி அவருக்கு வந்து கொஞ்சம் டீச் பண்ணேன். டீச் பண்ணும்போது தெரிஞ்சது நம்ம நல்ல டெவலப்மெண்ட் அவர். சரி அப்போ எனக்கு தெரிஞ்சது நம்ம வந்து டீச்சிங்கில் கொஞ்சம் ஸ்கில்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கோம், டிராயிங் எல்லா ஸ்கில்லையும் அனிமேஷன் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் இருக்கிறது எஃபர்ட் போகிறதுனால கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணோடனே அவங்களே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்புறம் சொல்லி 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 அப்படியே நிறைய பேர் 10 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு. வந்த உடனே அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துச்சு. நல்லா பண்ண உடனே சரி நம்ம டீச்சிங் லைனே சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது 2010 ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஆயிடுச்சு. 14 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 13 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது வரையும் 2000 ஸ்டூடெண்ட் கிட்ட முடிச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து 200 ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு பண்ணிட்டு இருக்காங்க. நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய அவார்ட்லாம் நிறைய வாங்கியிருக்காங்க. ஸ்டேட் லெவலில் வாங்கியிருக்காங்க, மாநில லெவலில் நிறைய அவார்ட்லாம் வாங்கிட்டு கொண்டு வருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. நானும் இது எங்களுடைய இன்ஸ்டியூட்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மணல் சிற்பம். நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே மணல் சிற்பம் பண்ணுவேன். சாண்ட் ஸ்கல்ப்சர் ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உலக அதிசயம் 7மே வச்சு ஒரு மணல் சிற்பம் பண்ணேன். அது நிறைய நியூஸ் பேப்பர்லாம் வந்துச்சு, நிறைய ஒரு பாப்புலர் ஆயிடுச்சு. கொஞ்சம் பிகினிங் டைம் ஆக்சுவலி நான் சொல்றது ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி. அப்போதான் பிகினிங் மணல் சிற்பம் வந்து நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க தமிழ்நாட்டில்ன்ற சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்டாக பண்ணியிருந்தேன். அது 7 உலக அதிசயம் ஒரே கோட்டையிலே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மகாபலிபுரம் பண்ணேன். அது மாதிரி மணல் சிற்பத்தில் நிறைய டிஃப்ரெண்டாக பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதோட ஐடியா வச்சு நான் கிளாஸ்லி ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுப்பேன். மணல் பிசி பாலவக்கம் பிரான்ச்சில் இருக்கிறதுனால இங்கே பக்கத்துலேயே வந்து பீச்சுக்கு அழைச்சிட்டு போய் மணல் சிற்பம் நிறைய பண்ணுவோம். இப்போ கூட ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு மணல் சிற்பம் காம்படிஷன் இருந்துச்சு. அதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்லாம் போய் மணல் சிற்பம் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தேன். கேஷ் ப்ரைஸ் கிடச்சிது. அதில் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடிக்கடி மெரினா பீச்சில் கூட காம்படிஷன் போயிட்டு வந்துருக்கோம். ஸோ நிறைய மணல் சிற்பங்கள்லாம் பண்ணி ஸ்டூடெண்ட் வின் பண்ணிட்டு வருவாங்க. Actually, my daughter very like drawing and art and classes. So we found the suitable places around this Palavakam. This because it's one of the leading institute for the art and craft actually. So after joined, I could say there is a lot of improvement in her activities. So daily she is keep on drawing, making art and craft work and all. And she make us proud actually. And the kudos to master and ma'am only. That's it. It's a good. The infrastructure also they have improved a lot. Now it's almost done. It's a good only. I am 3rd level. My master helps me in drawing skill. I like drawing, so I joined this class. My master teach me to basic to tough. The environment in the class looks so neat. Studying in 3rd standard A section, I love watercolor. My master teach me so things. I love drawing. நம்ம ஸ்டூடெண்ட் வந்து எங்க டீச்சிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா 4 ஏஜ்லேருந்தே கிளாஸ் போயிட்டு இருக்கு. 4 ஏஜ்லேருந்து ஏஜ் லிமிட் கிடையாது, எல்லாமே வருவாங்க. பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா மெச்சூரியாக வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டாலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம சிலபஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கேன். நான் இதோடய ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், லேர்ன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சிலபஸ் தான் ரொம்ப முக்கியம். சரி எந்தெந்த குழந்தைங்களுக்கு என்ன ஏஜில் உள்ளவங்க எப்படி கொண்டு போகலான்றலாம் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி ஏஜ் வைஸாக 4 லெவலாக பிரிச்சிருக்கோம். ஏஜ் இது மாதிரி லெவல் மாறும். ஸோ அந்த மாதிரி அவங்க வரும்போது அவங்க எந்த லெவலில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்க லெவலாக இம்ப்ரூவ் ஆகி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இடையில வந்து நாங்கள் டிராயிங் காம்படிஷன் அழைச்சிட்டு போவோம், நிறையா அழைச்சிட்டு போயிருக்கோம். இப்போ வெளிலலாம் ஈவெண்ட் நிறைய காம்படிஷன் நடக்கும்போது அங்கெல்லாம் அவங்க அழைச்சிட்டு போயிட்டு நிறைய ப்ரைஸ்லாம் நிறைய வின் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நாங்களும் பிகாஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆல்ரெடி அடிக்கடி காம்படிஷனாக இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு காம்படிஷன் வச்சிருந்தோம். அதில் வந்து கிட்டத்தட்ட 600 ஸ்டூடெண்ட் கலந்துட்டாங்க. ஒரு 60 ப்ரைஸஸ் கொடுத்தோம். நிறைய 2 பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் தனி காம்படிஷனும் அதர் ஸ்டூடெண்ட் தனியாக வச்சு 2மே வின் பண்ணி வந்துச்சுன்னா ரொம்ப அது ஃபேமஸ் ஆச்சு. நல்லா நிறைய பேர் வந்திருந்தாங்க. நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்துச்சு. அது காம்படிஷன் முடிச்சோடனே அடுத்து நாங்கள் எக்ஸிபிஷன்லாம் காம்படிட் பண்ணுவோம். அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம பிகாஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் ஓவிய கண்காட்சி, நம்ம ஸ்டூடெண்ட் வரைஞ்ச பிக்சர் வந்து ஃப்ரேம் பண்ணி கேலரி ஒன்று ரெண்ட் எடுத்து அங்கே வந்து குழந்தைகளுடைய பிக்சர் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி அவங்க பேரண்ட்லாம் வர சொல்லி அது அவங்களுக்கு பிக்சர்லாம் அங்கே வச்சு அது ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுவோம். அது வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட். அவங்க பண்ண பிக்சரை வந்து ஒரு ஃப்ரேம் ஓட்டி ஒரு ப்ரெசன்டேஷனோட வச்சு பார்க்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வரைகிறப்ப ஸ்டடி பண்ணுறது ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து ப்ரெசென்ட்டாக அவங்க பார்க்குறப்ப இதாக இருக்கும், அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். பேரண்ட்டுக்கும் ரொம்ப சந்தோஷம் அவங்க பிக்சர்லாம் பார்க்கும்போது. அது மாதிரிலாம் பண்ணுறதால இப்போ ஸ்டூடெண்ட்டுக்குலாம் ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்.
அதனால் வந்து அவங்க வந்து அடுத்த லெவல் போகணும் அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நான் இங்கே வந்து பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் படிக்கிறேன். நான் வந்து இப்போ 4th படிக்கிறேன். நான் வந்து இங்கே வரும்போது 2nd லெவல் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து நான் ஸ்கூலில் நடக்கிற ட்ராயிங் காம்படிஷன்லாம் சேரவே மாட்டேன். பட் ஆனால் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்கூலில் நடக்கிற எல்லா ட்ராயிங் காம்படிஷன் நான் சேர்க்கிறேன். இதுக்கு காரணம் எங்கள் மாஸ்டர் தான். அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ், தேங்க்யூ. நான் வந்து இப்போ 11th முடிச்சு இப்போ 12th போயிட்டு இருக்கேன். நான் 11th பண்ணும்போது இங்கே ஜாயின் பண்ணேன். எனக்கு ரொம்ப நிறைய சுற்றினேன். போர்ட்ரேட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனால் சரியாக வரல. ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு லைக் ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க டீச்சர். அதுமா சார் ரொம்ப நிறைய சொல் தந்து. நான் வந்து பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் படிக்கிறது ஏன்னா என் அக்காவால் தான். அவங்க இப்போ வந்து முடிச்சுட்டாங்க. 9thலேயே வந்து அவங்க 4th லெவல் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த இன்ஸ்பிரேஷனில் நான் இங்கே வந்திருக்கேன். நானும் நல்லா வரைவேன். ப்ளஸ் தேங்க்ஸ் டு பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ், மகேஷ் சாருக்கும் தேங்க்ஸ். இன்னொன்று வந்து இங்கே இருக்க ஸ்டாஃப், நான் மட்டும் எல்லாரும் டீச் பண்ண முடியாது இல்லையா, அதனால் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிஃபைடானவங்க. பிஎஃப்ஏ முடிச்சவங்க இருக்காங்க. ரொம்ப டிராயிங்கில் வந்து ரொம்ப லேர்ன் பண்ணவங்க செலக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து இங்கே படித்த ஸ்டூடெண்ட்டே, நம்மள்கிட்ட பெயிண்டிங் படித்த ஸ்டூடெண்ட்டே வந்து இங்கே வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதான் லேர்ன் பண்ணி அவங்களுக்கு எல்லா மெத்தடும் எப்படி பண்ணணும்னு சொல்லி அவங்களை டீச் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டுருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுக்குறோம் பிகாஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பிஎஃப்ஏ பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமுக்கு கோச்சிங் கிளாஸ் இங்கே கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து ஆர்கிடெக்ட் படிக்கிறவங்களுக்கும் கோச்சிங் கிளாஸஸ் இங்கே கொடுக்குறோம். ஃபேஷன் டிசைனிங், அது மாதிரி ஆர்ட் ரிலேட்டிவாக உள்ள கோர்சஸ் நிறையா இருக்குது. அதுக்கான கோச்சிங் கிளாஸும் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய நிறைய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் வந்து இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலி ஒரு ஆர்ட்ன்றது யோகா மாதிரி தான். ஸோ வந்துட்டு அவங்க வந்து அமைதியாக வந்து உட்காந்து ஒரு பெயிண்டிங் பண்ணிட்டு பண்ணும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ஏஜானவங்களும் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு இருக்கவங்களும் நிறைய கிளாஸ் வராங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் போர் அடிக்கிறது தான் வருவாங்க. வந்து அவங்களும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பிக்சர்லாம் வரைவாங்க, பெயிண்டிங் பண்ணுவாங்க. ரொம்ப அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 2 hours பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்து போவாங்க. வீக்லி 2 days தான் கிளாஸ் வரும். ஆனால் அவங்க டெய்லி வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்பில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து 2 daysன்றப்ப அவங்களால எப்போ வேணால் நீங்கள் வரலான்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருப்போம். எப்போ வேணால் வரலாம் போகலான்ற மாதிரி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டோடைய டிராயிங் கற்றுக்கிறதால டிராயிங் மட்டும் தான் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு கிடையாது. அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகுது, கலர் சென்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு யோகா மாதிரி தான் இது. ஒரு யோகா மாதிரின்றப்ப அவங்களுக்கு வந்து டிராயிங் சார்ந்து நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆகுது. அடுத்து வந்து அடிக்கடி நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்பெஷல் ஆர்ட்டில் வந்து ஸ்பெஷலாக உள்ளவங்க, எனக்கு வந்து நம்ம காலேஜ் சர்க்கிள், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கொஞ்சம் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வர சொல்லி ஸ்பெஷல் 2D அனிமேஷனை பற்றி பேச சொல்லுவேன். போர்ட்ரேட் பண்ணுறது, போர்ட்ரேட்லேயே பெஸ்ட் ஆர்டிஸ்ட்டை வர சொல்லி அவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக ஃப்ரெண்ட் வந்து போர்ட்ரேட் பண்ணி காட்டினார். ஒரு மாடல் உட்கார வச்சு பண்ணி காட்டுவாங்க. நான் பண்ணதுனால அவங்களுக்கு வேற ஒருத்தவங்களுக்கு திறமை உள்ளவங்கள வர சொல்லி பண்ணுவோம். கேனோஸ் அக்ரிலிக் பெயிண்டிங்கோட ஒர்க் ஷாப் நடக்கும். அது மாதிரிலாம் நிறையா பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க, நல்லா ஜாலியாக இருப்பாங்க. நல்லா அவங்க லேர்ன் பண்ண முடியும், தெரிஞ்சுக்குவாங்க. இது மாதிரிலாம் இருக்குது ஃபீல்டில், உடனே டிராயிங் பண்ண அடிச்சிருக்கோம், இது சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. நான் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு இப்போ மாஸ்டர்ஸ் கவுன்சிலிங் சைக்காலஜி பண்ணிட்டு இருக்கேன் இன் செட்டிநாடு யூனிவர்சிட்டி. ஸோ இங்கே வந்து ஒரு 2 years நான் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு ஃபினான்ஷியலாக ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இங்கே சும்மா ஒரு 1 week சும்மா வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த குழந்தைங்களோடலாம் பிடிச்சி போய் திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சு இப்போ 2 years ஆயிடுச்சு. அண்ட் மாஸ்டர் ஹி இஸ் வெரி ஸோ ஜென்யூன் அண்ட் ஸோ ஜென்டில். அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஒரு டீச்சராக இருந்து நான் ஏதாவது தப்பு பண்ணாலும் இப்படி பண்ணாதீங்க, இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் மாஸ்டர், அவங்களோட ஒய்ஃபு எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அண்ட் எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப சாஃப்டாக என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுறாங்க. நான் வந்து 6th தான் ஃபஸ்ட் டைம் பிகாசோ ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி மாஸ்டர்கிட்ட வந்து போர்ட்ரேட்டு நிறைய பெயிண்டிங்லாம் கற்றுக்கிட்டேன். போஸ்டர் கலர், வாட்டர் கலர் எல்லாமே கற்றுக்கிட்டு அவர் பேஸ்லேருந்து சொல்லி கொடுத்ததுனால நான் வந்து நல்லா அது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ வந்து பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் 1 year டீச் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்டு இங்கே வந்து குழந்தைங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி பேஸ்லேருந்து அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு பெயிண்டிங்கோ ஒரு டிராயிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தருவோம், ஸ்ட்ரக்சராக சொல்லி தருவோம். நான் வந்து பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் வந்து 4 years ஒர்க் பண்ணுறேன். இங்கே வந்து டிராயிங் சென்டர் ஆரம்பித்து ஒரு 7 years ஆகுது பாலவக்கத்தில். நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு. டிராயிங் வந்து மாஸ்டர் வந்து ஆரம்பத்தில் வந்த ஸ்டூடெண்ட் வந்து எப்படி டிராயிங் வந்து ஒன்றுமே தெரியாமல் வருவாங்க. இங்கேருந்து கற்றுக்கிட்டு போகும்போது நிறைய வந்து ஆர்டிஸ்ட் லெவல்லலாம் 4th level ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் ஆர்டிஸ்ட் லெவல்ல எல்லாம் போயிருக்காங்க. டிராயிங்ன்றது ஒரு நிறைய இருக்குது. டிராயிங் ஜாப் பார்த்தீங்கன்னா ஜாப் இது சம்மந்தமான இது டிராயிங் ரிலேட்டிவான விஷயங்கள்னு பார்த்தோன்னா நிறைய இருக்குது. கார் மேக்கிங்கும் ஆர்டிஸ்ட் பண்ணுறது தான்.
அப்புறம் வந்து ஜுவல் மேக்கிங், டெக்ஸ்டைல் டிசைன், ஸோ நிறைய இருக்குது. ஒரு கிளே மாடலிங், அதில் வந்து இந்த வாஷ் பேஷன், ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஆர்டிஸ்ட் கிரியேட் பண்ணுறது தான். வந்து நிறைய சொல்லிட்டு போகலாம். சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்ஷனும் வந்து ஆர்டிஸ்டாக தான் வந்து சிறப்பாக பண்ண முடியும். ஆர்ட் டைரக்ஷனில் போகலாம், மற்றபடி லே அவுட் டிசைனர், ஸ்டோரி போர்ட் ஆர்டிஸ்ட், நிறைய லைன் இருக்குது. ஸோ அப்புறம் ஃபேஷன் டிசைன்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஷன் டிசைனிங்லாம் நிறைய ஆர்ட் ஃபீல்டு தான் வருது. இப்போ நிறைய ப்ரைவேட் காலேஜ் வந்துருது. ப்ரைவேட் காலேஜ்ல நிறைய ஃபைனான்ஸ் காலேஜஸ்லாம் போயிட்டு இருக்கு. எல்லாம் இங்கே கோச்சிங் கொடுத்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ப்ளஸ் இங்கே படிச்சவங்க நிறைய பேர் நல்ல ஜாப்ல இருக்காங்க. அனிமேஷன் ஃபீல்டில் இருக்காங்க, ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இந்த லைன் முடிச்சுட்டு இதுல வந்து நிறைய போயிட்டு நிறைய கிராஃபிக் டிசைனராக ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீக்கில் ஒரு கேர்ள் கால் பண்ணி, சார் நான் கிராஃபிக் டிசைனர் ஜாயின் பண்ணிருக்கேன், நான் சும்மா தான் உங்கள்கிட்ட படிக்க வந்தேன், அது வந்து எனக்கு கேரியராகவே மாறிடுச்சு, இப்போ நல்ல சேலரியில் சென்னையில் வந்து திருவான்மையில் ஒரு நல்ல ஜாப்ல ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு ஹாப்பியாக இருக்குது, இன்னும் நான் வந்து அடுத்த லெவல் கற்றுக்கணும், நான் சாட்டர்டே சண்டே ஃப்ரீ டைமில் வரேன் சார், லேர்ன் பண்ணணும்னு சொல்லி ஷேர் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் நல்ல பிளேஸ்மெண்ட்டில் இருக்காங்க. அடுத்து வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ், நம்மளுக்கு வந்து ட்ரேட்மார்க் வாங்கியிருக்கோம் பிகாஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ். ஸோ மற்றவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறத விட நம்மளுக்கு ட்ரேட்மார்க்கோட இருந்தால் கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்கும். ஸோ நாங்கள் கொடுக்குற நோட் புக்கில் எல்லாமே பிகாஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸோடைய நேம் போட்டு தான் எல்லாம் கொடுக்கும். எல்லாம் கொஞ்சம் ப்ரொஃபஷனாக நீட்டாக போயிட்டுருக்கு. அவார்ட்ஸில் நிறைய வாங்கியிருக்கேன். டெல்லியில் அவாண்டிகா அவார்டு வந்து வாங்கியிருக்கேன். அது நேஷனல் லெவலில் வந்து நடந்தது. ஃபாவர்ட்டின்ற டாபிக்ல வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிது. அது வந்து கோல்டு மெடல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த லெவல் போகிறதுல அது வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அடுத்தது வந்து சென்னையில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் நடந்துச்சு. அதில் வந்து 20 செகண்ட்லேயே வந்து ஒரு அவேர்னஸ் கான்செப்ட் வச்சு பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து நான் வந்து சைல்டு லேபர் கான்செப்ட் வச்சு 20 செகண்டில் வந்து ஒரு அனிமேஷன் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய காலேஜஸ்லாம் வந்து கலந்துருந்தாங்க. அது காலேஜ் நான் எம்எஃப் படிக்கும்போது கிடச்சிது. அது வந்து கேஷ் ப்ரைஸ் தங்கர் பச்சன் டைரக்டர் தங்கர் பச்சன் தான் வந்து அது கொடுத்தாரு எனக்கு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பண்ணும்போது. அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அதில் நிறைய ஸ்டேட் லெவலில் நான் வந்து காம்படிஷன், மாவட்ட லெவலில் நிறைய காம்படிஷன்லாம் வந்து சர்டிஃபிகேட்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். அடுத்தது தமிழக அரசு வந்து இந்த கலை வளர்மணி அவார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, என்னோட ஓவியங்கள்லாம் பார்த்துட்டு கலை வளர்மணி அவார்டு கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு வந்து அது ரொம்ப எனக்கு ஊக்கமாக இருக்கு. என் பேர் தர்ஷினி. லாஸ்ட் 1 இயர் தான் வந்துட்டு இருக்கேன். இந்த கோவிட் பேட்ச் முன்னாடி இருந்தோம். இப்போவும் எனக்கு போக்கேட் அனுப்பில நான் வீட்டுல கூட பண்ணவே மாட்டேன். எனக்கு இங்க வந்த பிறகு மாஸ்டர் சிம்பிள் டெக்னிக்ஸ், இந்த ஐஸ் நோஸ்ல வர சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு போர்ட்ரேட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு டிராயிங் தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா போகும்போது இங்க வரும்போது ஜாலியா ஸ்ட்ரெஸ்னஸ் இல்லாம ஃப்ரீயா இருக்கு. இந்த பிகாசோ ஸ்கூல்ஸ் ஆஃப் ஆர்ட்ல சேர்ந்ததுல இருந்து என் டிராயிங் ஸ்கில்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. என் பேரு பிரணவ், நான் 3rd இயர் படிக்கிறேன். இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்ஷன்லாம் ஏதாச்சும் இல்லைன்னா கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு டிராயிங் பண்ண ஜாலியா இருக்கு. ஐ எம் ஸ்டடிங் ஃப்ரம் செட்டிநாடு வித்யாசம் 2nd standard D section. My drawing level is so high. I will draw super. I'm now 3rd level. I love drawing. My master taught me glass painting, cloth painting and poster color, many etc. Thank you. I'm studying in 6th A. I love drawing. My master teach me how to draw. திரு மகேஸ்வரனுக்கு பக்கபலமா ஆணிவேராக இருந்து துணை புரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க இவருடைய வாழ்க்கை துணைவியான திருமதி வெண்ணிலா மகேஸ்வரன் அவர்கள். குழந்தைகளின் சைக்காலஜி படிச்சிருக்கிற இவங்களும் வரைதல், ஓவியம் மற்றும் கைவினை படைப்புகளில் தனித்த சிறப்புகளை அடைஞ்சிருக்காங்க. இங்கே படிக்கும் குழந்தைகளின் திறமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ப சிறப்பு வழிகாட்டுதல்களோடு சிறந்த கலைஞர்களாக வார்த்தெடுக்க உழைச்சிக்கிட்டு வர்றாங்க. நான் இந்த லெவலில் வந்து ஆர்ட்டில் வந்து ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ணி ஒரு லெவல் கடந்து வந்ததுக்கு வந்து என்னுடைய ஒய்ஃப் வந்து மிகப்பெரிய காரணம். அவங்க தான் கூட வந்து ஒரு விஷயமும் எனக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப ஒத்துழைச்சி வந்திருக்காங்க. ஸோ அது இல்லைன்னா என்னால் இந்த அளவு வந்திருக்க முடியாது. முக்கியமான காரணமே இந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சு வந்தது காரணமே அவங்க ஒத்துழைப்பு, அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பிகாஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் பவுண்டராக இருக்காங்க. பாதி விஷயங்கள் வந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நான் வந்து டீச் பண்ணுறது மட்டும்தான் என்னுடைய வேலை. மற்றபடி குழந்தைங்களை அனுசரித்து பேசுறது, அவங்களுடைய ட்ராக்கிங் எல்லாமே வந்து ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துருக்காங்க. எல்லாமே நான் ஜாப்ல ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை உள்ள போய் ஐடி ஃபீல்ட்லாம் ஒர்க் பண்ணிட்டு அனிமேஷன் ஃபீல்ட்லாம் ஒர்க் பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப டீச்சிங் ஃபீல்டில் வரணுன்றது வந்து ஒரு சிலர் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து அவங்க வந்து ஒத்துக்கிட்டு நீங்கள் டீச்சிங் லைனில் வாங்க, உங்களுக்கு பிடிச்ச லைனில் வாங்க, எதெல்லாம் பார்த்துலான்னு சொல்லி அது நல்ல சேலரியாக இருந்தாலும் விட்டுட்டு வந்து இதில் வந்து நான் இதனால வந்து அவங்க வந்து ஒத்துழைச்சது வந்து ரொம்ப
பெரிய விஷயம் அது. ஸோ அதெல்லாம் கூட இருந்து ஒத்துழைச்சனால தான் இந்த அளவு பெரிய லெவல் வர முடியுது. ஃபர்ஸ்ட் நாங்க 2010ல இந்த பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் திருவான்மையூர் பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் 2016ல பாலவாக்கம் பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சில்ட்ரன்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். சில்ட்ரன்ஸ் வந்து எல்கேஜில இருந்து வந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருந்து அதுக்கப்புறம் அடல்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அடல்ட் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அடல்ட் கிளாஸ் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பிரான்ச்சஸ்லயுமே நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா டிராயிங் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் கலரிங் பண்ணுவாங்க, ஷேடிங் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்கள்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக எங்களுக்கு தேவை வந்து டிராயிங் நல்லா கற்றுக்கணும். வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டிராயிங் நல்லா லேர்ன் பண்ணுன்றது தான் எங்களுடைய ஒரே எய்மாக இருந்தது. வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு சில இன்ஸ்டியூட்ல வெறும் கலரிங் மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. அவங்களா ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் அவங்க கலர் பண்ண பின்னாடி தான் அவங்கள பெயிண்டிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். அவங்களே ட்ரா பண்ணுவாங்க, அவங்களே பெயிண்டிங்ஸும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்ககிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் 4 லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடல்ட் கிளாஸும் வந்து முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி இப்போ எங்ககிட்ட டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டிராயிங் மட்டும் இல்லாமல் வித் கிராஃப்டும் இன்க்ளூட் ஆகும். கிராஃப்ட் வந்து மந்த்லி 1 கிளாஸ் 2 கிளாஸ் கிராஃப்ட் இன்க்ளூட் ஆகும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்டாக போகணும் கிளாஸ்ன்றதுனால கிராஃப்ட் இன்க்ளூட் பண்ணுவோம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் பிகாசோல நான் டிராயிங் பண்றேன். மாஸ்டர்லாம் நல்லா சொல்லி தராங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பிகாசோ ஸ்கூல்ல நல்லா கத்துக்கிட்டு இருக்கிறேன். மாஸ்டர் நல்லா சொல்லி தராங்க, டீச்சர்ஸ் நல்லா சொல்லி தராங்க. இங்கே என்னோட கிட்ஸ் 2 பேர் இருக்காங்க, அருவரன் அருணுந்தி. அபவுட் மகேஷ் பற்றி சொல்லணும்னா he was very well equipped and well trained person. பேருக்கு தகுந்த மாதிரி அந்த இன்ஸ்டியூட்டும் அந்த லெவல் அவர் வச்சிருக்காரு. யூ கேன் சி லைக் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறையா விஷயங்கள் தெரியவே வந்தது. டிராயிங்கில் இவ்வளோ வெரைட்டி இருக்குமான்னு. பசங்க 7-8 இயர்ஸாக இங்கே இருக்கானுங்க. அவர் லெவல் 1, 2, 3, 4 அந்த டிராயிங்கினுடைய பேசிக் லெவலில் இருந்து கலரிங், பெயிண்டிங், அப்படியே அது போக அவர் கிராஃப்டிங்கும் அவர் சொல்லி கொடுக்குறாரு. கிராஃப்டிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் இங்கே வந்து நானும் கொஞ்சம் அவங்க கூட சேர்ந்து கற்றுக்கிறேன். ஸோ வெரி எக்யூப்ட் அண்ட் வெல் ட்ரெயின்டு பீப்புளாக இங்கே இருக்காங்க. அதே மாதிரி வெரி வெல் எக்யூப்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வச்சுருக்காரு. நல்லா சொல்லித்தராரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு பெரிய கிராட்டிடியூடாக நினைக்கிறேன் அவர் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு. பிகாசோவில் வந்து நான் 8 வருஷமாக இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் வந்து அக்ரிலிக் தான். ஸோ அதனால தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து. நான் நல்லா டெவலப் ஆகிருக்கேன். எனக்கு பிடிச்ச ஷேடிங். நான் இங்கே வந்து நிறைய டீச்சர்ஸ் எனக்கு சொல்லி தந்தாங்க. ஸோ எனக்கு ஈஸியாக இருந்தது. நான் பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து 5 months ஆகுது. இங்கே வந்து நல்லா டீச் பண்ணுறாங்க. எனக்கு இங்கே வந்து போர்ட்ரேட், வாட்டர் கலர்லாம் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நான் 5 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கிளாஸ் பெயிண்டிங். இந்த கிளாஸ் பெயிண்டிங்கில் இம்ப்ரூவ் ஆனதுக்கானவே மகேஷ் சார், அதுவும் மற்ற டீச்சர்ஸ், அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இப்போ 3rd லெவல். எனக்கு கிளாஸ் பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்லா வரையறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் நல்லா வரையலாம். நான் வந்து பிகாசோ ஸ்கூல்ஸ் ஆஃப் ஆர்ட்ல 1 இயராக படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு போஸ்டர் கலர், வாட்டர் கலர், கிளாஸ் பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. கலைகளை நேசித்து அதை கற்றுக்கொண்டு சாதித்து தனது அனுபவத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி அவங்களையும் சாதனையாளர்களாக மாத்திர முயற்சியை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் திரு மகேஸ்வரன் அவர்கள் நடத்தும் பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் இனி வரும் காலங்களில் தமிழகம் எங்கும் தன்னுடைய பிரான்ச்சைஸ்களை ஏற்படுத்த இருக்கு. இதன் மூலமாக சென்னை பகுதி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் பல பகுதிகளை சேர்ந்த மாணவர்களும் பயனடைவாங்க அப்படிங்கிறது நிச்சயம். பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் நம்பர் 405 ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, ஐஜேஎஸ் ஸ்டேஷனரி மாடியில், பெரியார் சாலை சிக்னல் அருகில், பாலவாக்கம், சென்னை. மற்றும் 4வது சீவாடு ரோடு ஜங்ஷன், கொட்டிவாக்கம், குப்பம் ரோடு, வால்மீகி நகர், திருவான்மியூர், சென்னை.